இப்போ திமுக அறிவிச்சிருக்கிறாங்க பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதம். இந்த 3 மாதத்துக்கும் நாங்கள் உங்களுக்கு தர வேண்டிய ரூபாயை 1,31,00,000 பேருக்கு டெபாசிட் பண்ணியிருக்காங்க. பண்ணி வந்துட்டான். இன்னைக்கு நம்ம காலைல ஆரம்பிச்சு வந்துருச்சான். ஆமாம், 3000 இல்லை பிளஸ் 2000 கோடை குதூகல கொண்டாட்டம். ஆமாம். ரொம்ப முக்கியமாக மகளிர், பெண்கள். ஏன்னா பெண்களுக்கு தானே உரிமை தொகை. ஆமா, 1,31,00,000 பெண்களுக்கு. சொலையா 5000. இப்போ 5000, அதாவது மாசம் 1000 ரூபா கொடுத்தது இருக்குல்ல, அது 1,18,00,000 பேர் இது மாதிரி கொடுத்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பழனி பிடிஆர். பிடி தியாகராஜன். ஆமாம், பிடிஆர் நிறைய நேரம் அவரை தனிமையில் நிறைய சந்திச்சு பேசுறதா, நிறைய ஆலோசனை எல்லாம் அவருக்கு ஒரு முக்கியமான போஸ்ட்ல வச்சிருக்காங்களோ. பிஜேபி இருக்காங்கல்ல, பிஜேபி திமுகவை என்ன எப்படியாவது பிடிச்சி பின்னாடி தள்ளன்னு பார்க்குறாங்க. அப்புறம் மே இது வரைக்கும் அந்த பதவி ஏற்கிற வரைக்கும் 3 மாதத்துக்கு இவங்க இந்த உரிமை தொகை கிடைக்காது. அதுக்கு கோர்ட்டில் போகிறதுக்கு இன்றைக்கி கோர்ட்டில் போகிறேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. நேர்களே, இன்றைக்கு நமது சிறப்பு விருந்தினர் கசாலி அவர்களை பற்றி நான் அறிமுகம் தேவையில்லை. நம்ம தொடர்ந்து பேசுகிறனால இன்று காலை தமிழக அரசியலில் ரொம்ப முக்கியமான நிலைகள் குறித்து பேச போகிறோம். நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிற கசாலி அவர்களை வரவேற்போம். சார் வாங்க சார். வணக்கம் சார். இன்னைக்கு என்ன செய்தி சார்? நிறைய செய்தி வந்திருக்கு. நீங்கள் பரபரப்பா இன்னைக்கு இப்போ என்ன பேசலாம்? இல்லை, என்ன செய்தினா இன்னைக்கு பலவிதமான செய்திகள் இருக்கு. அதில் 2 முக்கியமான செய்தி சொல்லலாம். சொல்லுங்க சார். ஒன்று சேலத்தில் விஜய். சரி, ஓகே. அதுக்கான ஏற்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பரபரப்பு, அது ஒன்று இருக்குது. சரி, ஓகே. அதாவது விஜய் சேலத்தில் பேச போகிறார். அது அவர் வழக்கம் போல் மாநாடுனா அந்த ரோட் ஷோ மாதிரி இல்லாமல் இப்போ அதுக்கு அலோடு இல்லை. அதனால் ஒரு திடலில் ரெடி பண்ணி அங்கே குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் உள்ளே போவாங்க. பஸ்ஸு உள்ளே போகும். பஸ் மேலே அவர் தனியாக நிற்பார். அப்புறம் கூட கட்சிக்காரன் நிற்க மாட்டாங்க. இவங்க பவுன்சர்ஸ் நிற்பாங்க. பேசுவார், 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுவார். அப்புறம் அந்த பேசும்போது வழக்கம் போல் திமுக கொள்கை எதிரி, அவங்க இவங்க அரசியல் எதிரி அப்படின்னு. ரெண்டாவது முடிஞ்சது. நான் சொல்கிறது இந்த பாதுகாப்பு எப்படின்னு கேட்டேன். இப்போ மக்கள் நிறைய வந்துடக்கூடாதுல சேர்ந்து. இப்போ பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் இது கொடுத்து டோக்கன் மாதிரி கொடுத்து இதெல்லாம் கொடுத்து நிறையா பாதுகாப்பெல்லாம் உண்மையிலேயே சிறப்பாக பண்ணுறாங்க இப்போ. ஆமாம், ஏன்னா ஒரு வாட்டி அதாவது ஹால் டொமஸ்டிக்காக ஹாலில் இல்லை, ஊட்டப்பட்ட ஹாலில் ஓப்பன் இதில் அந்த மாதிரி சிறப்பாக பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு வாட்டி பெருசாக அடிபட்டிருக்காங்க, சாதாரண இல்லை. அடிபட்டு கொஞ்சம் அலட்சியமாக இருக்கும்போது டெல்லியில் வேறு கூப்பிட்டு ஆப்பு வச்சுருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம விளையாட்டுத்தானே இருக்க முடியாது, நம்ம விளையாட்டு பிள்ளைகள் இல்லை அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்காகவே நல்ல விதமாக பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ அவர் செங்கோட்டையனாக இருக்கட்டும், இது மற்றவங்கலாம் சேர்ந்துருக்காங்கல்ல, எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வேணும்னு சொல்லி உள்ளே அலட்சியமாக கண்டுக்காமல் தோளில் கையை போட்டு பெருசு இப்படிலாம் பண்ணக்கூடாது பெருசு அப்படின்னா ஒழுங்காக இருக்கே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதட்டி பேசுறதுக்கு வீட்டில் ஒரு மூத்தவர் எப்படி பேசுவாங்க, அது மாதிரி ஒருத்தர் செங்கோட்டையன். அதாவது குட்டி கொளுத்தாலும் வழுக்கு தான். அவளுக்கு சிறியார் செய்த வெள்ளாமே வீடு சேராது. அதான் நடந்துருச்சு. இப்போ அட்வைஸ் பண்ணுறதுக்கு அதை அந்த பெரும் சுமையை தோளில் தூக்கி இழுக்கிறதுக்கு, இந்த சுமை இழுக்கிறதுக்கு செங்கோட்டையன் ஒரு முக்கியமான மிகப்பெரிய ஆளுமை. 55 ஆண்டுகாலம் அரசியலில் நல்ல அனுபவம். 50 வருஷம் அவர் மேலே வேறு என்னென்ன விமர்சனம் இருக்கட்டும். ஆனால் தாவேகாவுக்கு இவர் ஒரு மிக முக்கியமான ஒரு இது சொல்லும்ல பெருசு. ஏன்னா 75லேருந்து நீ பணிக்கு வந்துட்டார். அது வீட்டில் என்ன சொன்னா, அதாவது அவரை தாண்டி ஒரு டெசிஷன் நடக்காது அப்படின்னு வரும் தெரியுமா, அது மாதிரி அவர் பெருசு. அந்த தாவேகாவுக்கு மிகப்பெரிய பெருசுன்னா அசிங்கமான அலட்சியமான வார்த்தை இல்லை, இது ஒரு கௌரவமான வார்த்தை அப்படிங்க. அதனால் அது ஒரு பக்கம். ஆனால் இது நடந்துட்டு இருக்கும்போது விஜய் எல்லாம் ஆளாளுக்கு அவர் ஊதுறாங்க. அது சில நேரத்தில் மூடின கதவையே அரை மணி நேரம் காமிப்பாங்க, இது செய்வாங்க, வர்றாங்க, கிளம்புறாரு, இது பண்ணுறாருன்னு சொல்லி பயங்கர பேசுவாங்கல்ல. இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு. அது உங்கள் காதுக்கு வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஆமாம் சார். அந்த அறிக்கை தேர்தல் அறிக்கை தானே? அது தேர்தல் அறிக்கை இல்லை, அப்படிதான் சொல்கிறாங்க. அது தேர்தல் நேரத்தில் கொடுத்தா தேர்தல் அறிக்கை மாதிரி தான். ஆனால் என்ன பண்ணாலும் எதிரிகள் என்ன செய்யணும்னா, நம்ம வெற்றி அடைகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, நம்ம வேகமாக ஓடி ஜெயிக்கணும். இன்னொருத்தர் நம்ம கூட ஓடுறவங்க நம்மளோட வேகமாக ஓடிடக்கூடாது. 2 விஷயம் இருக்குது. இவங்க என்னென்னா, இப்போ பிஜேபி இருக்காங்கல்ல, பிஜேபி திமுகவை என்ன எப்படியாவது பிடிச்சி பின்னாடி தள்ளன்னு பார்க்குறாங்க. தள்ளிட்டு அப்புறம் ஏடிஎம்கேயும் காலி பண்ணிட்டு இப்ப வழக்கம் போல நிதிஷ்குமார் மாதிரி நாம வந்துடும். நிதிஷ்குமார் மாதிரி இங்கே மகாராஷ்டிரா அது மாதிரி அப்படின்னு ஐடியா. ஆனால்
நான் வந்து எப்பவும் ஒன்று சொல்கிறது உண்டு. திமுக வந்து தமிழ்நாட்டின் பிஜேபி, அதாவது கொள்கை அளவில் இல்லை, செயல்பாடு அளவில் தமிழ்நாட்டின் பிஜேபி. பிஜேபி வந்து இந்தியாவின் திமுக. என்னன்னா ரெண்டு பேருமே களத்துல ரொம்ப ஆழமா பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நான் வந்து இந்த கொள்கை மதவாதம் இதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் தனி சார். செயல்பாடு இருக்குல்ல, ஒரு அரசியல கட்சி எப்படி நடத்தணுமோ அதுல அவங்க வந்து திமுக வந்து தமிழ்நாட்டின் பிஜேபி, பிஜேபி வந்து இந்தியாவின் திமுக. பரவாயில்லையே, அருமையான பேர்ல இப்படி யாரும் சொல்லவே இல்லையே. ஏன்னா இவர் வந்து எப்படி பார்த்தாலும் அடுத்த இந்த மார்ச் ஏப்ரல்ல அப்புறம் மே வந்து இது வரைக்கும் அந்த பதவி ஏற்கிற வரைக்கும் 3 மாதத்துக்கு இவங்க வந்து இந்த உரிமை தொகை கிடைக்காது. அதுக்கு வந்து கோர்ட்டில் போகிறதுக்கு இன்னைக்கு கோர்ட்டில் போகிறேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஓ இப்படி ஒன்று இருக்கோ? ஆமாம். இப்போ சார் இது எனக்கு சில டவுட் சார், உங்கள்கிட்ட தான் கேட்டுருக்கேன், எனக்கு தெரியல. இப்போ வந்து பிப்ரவரி, ஆமாம், இப்போ திமுக அறிவிச்சிருக்காங்க பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதம். இந்த 3 மாதத்துக்கும் நாங்கள் உங்களுக்கு தர வேண்டிய ரூபாயை 1,31,00,000 பேருக்கு டெபாசிட் பண்ணியிருக்காங்க. பண்ணி வந்துட்டான். இன்னைக்கு நம்ம காலைல ஆரம்பிச்சு வந்துருச்சான். ஆமாம், ஒரு பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு, நம்ம தொலைக்காட்சியிலே வேலை வேற இல்லை, பிளஸ் 2000 கோடை குதூகல கொண்டாட்டம். ஆமா, கோடைக்கு வந்து அது குதூகல கொண்டாட்டம்ங்கிறத தாண்டி கோடை வெயில் வாட்டும்ல, அதுக்கு எக்ஸ்ட்ரா இளநீரோ இதுவோ சர்பத்தோ வாங்கி குடிக்கிறதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா இது பண்ணிக்கின்னு சொல்லி 2000 ரூபா. அப்போ சாதாரணமா அரசியலை தாண்டி பேசும். ஐயாட்ட கேட்குறேன், டக்குன்னு ஒரு 5000 ரூபா கையில் வந்து எப்படி இருக்கும் சாதாரணமாக கிராமத்தில்? உண்மையிலேயே 100, 200, 500 நீங்கள் கடன் வாங்கி பார்த்துருக்கீங்களா? இடையில நான் வந்து பட்டிருக்கேன். வெறும் 200 ரூபா கையில் இல்லாமல் யாராவது தப்பி தவறி 500 ரூபா கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு அவங்க வந்து நமக்கு ஒரு அம்பானி மாதிரி தெரியும். மனிதர்களுக்கு எல்லாத்துக்கும். ஏன்னா கஷ்ட நேரத்தில் நீங்கள் காசு வெறும் ஒரு 500, 200 ரூபா கையில் இல்லாமல் என்னடா பண்ணுறது? பைக்கில் பெட்ரோல் போடணும், காரு வந்து சும்மா நிற்கும், ஒன்றுமே செய்ய முடியாது, பைக்கில் பெட்ரோல் போடணும், இதை செய்யணும், அப்புறம் வந்து அப்படியே ஒரு 200, 300 ரூபா இல்லாமல் பட்டவங்களுக்கு 5000 ரூபா வரும். அதான் எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, வெயிலில் அலைஞ்சவங்களுக்கு நிலவோட அருமை அப்படி தெரியும். அப்போது இந்த மாதிரி 500, 1000 கூட இல்லாமல் ரொம்ப முக்கியமாக மகளிர், பெண்கள். ஏன்னா பெண்களுக்கு தானே உரிமை தொகை. ஆமா, பெண்கள் 1,31,00,000 பெண்களுக்கு, 5000. இப்போ 5000, அதாவது மாசம் 1000 ரூபா கொடுத்தது இருக்குல்ல, அது 1,18,00,000 பேர் இது மாதிரி கொடுத்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் 1000 ரூபா கொடுக்கும்போது ஆரம்பத்தில் ஆகா சூப்பர் திமுகன்னு இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து சரி இது நம்ம கவர்மெண்ட் தானே, நம்ம அரசு தானே, அப்புறம் அவங்க அப்பா வீட்டு சொத்தையாக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் மாற்றி வந்து பெண்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு நிறைய இடங்களில் நானே கேட்டேன், சொல்கிற அளவுக்கு வந்துச்சு. இப்போது விஜய் என்ன பண்ணுறாரு, நீங்கள் வந்து வீட்டுக்கு ஒரு கார் எல்லாத்துக்கும் வீடு கொடுப்போம், வீட்டுக்கு வந்து பைக்கு கார் கொடுப்போன்னு சொல்கிறாரு. இது எப்படின்னா கனவு திட்டங்கள், கனவாக கூட போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது சாத்தியம் இல்லையா? ஒரு பைக்கு கொடுக்க முடியுமா? அது எல்லாருக்கும் வீடு கொடுக்கணுங்கிறது வந்து சொல்லலாம், ஆனால் வீடு கட்டி கொடுக்கணும்னு வந்து மோடி சொல்கிறாரு, அனைவருக்கும் வீடு. மோடி வந்து என்ன வேணாலும் சொல்லுவார், நிலவில் வந்து குடியிருப்பு கட்டி தர்றேன், செவ்வாயில் பண்ணி அவர் வாயில் வட சொல்லுவார். சரி, அது வேறு. அதனால் இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து என்ன பண்ணிட்டாரு, இவரோட டார்கெட் இருக்குல்ல ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து ரொம்ப ரூம் போட்டு யோசிப்பாங்களோ? ரூம் இல்லை, அவர் மண்டையே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி கூட மாதிரி ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. ஆனால் அவரோட செயல்பாடு நான் வந்து எனக்கு வந்து திமுக மேல பயங்கர விமர்சனம் இருக்கு. அது சரி இருக்கு, ஏன்னா போலீஸ்காரங்க, அரசு அதிகாரிகள் அவ்வளவு கேவலமா நடக்கிறாங்கன்றது நான் விமர்சனம் நிறைய பண்ணிருக்கேன். பல சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனா இப்போ இவர் ஸ்டாலின் அவர் மட்டுமா, அல்லது அவர் கூட வந்து நம்ம இவர் தியாகராஜன் இருக்கிற பழனிவேல் தியாகராஜன், அதுக்கப்புறம் இவங்க சில ஆட்கள் வந்து பழனிவேல் தியாகராஜன் வந்து மினிஸ்ட்ரியிலேருந்து அதை மாற்றி இன்னொரு மினிஸ்டர் கொடுத்தா கூட, யாரு நம்ம பழனி பிடிஆர் பிடி தியாகராஜன். ஆமாம், பிடிஆர் வந்து மினிஸ்ட்ரியை மாற்றும் போது நிறையா விமர்சனம் வந்துச்சு. ஆனால் நிறையா நேரம் வந்து அவரை வந்து தனிமையில் நிறைய வந்து சந்திச்சு பேசுகிறதா நிறைய ஆலோசனை எல்லாம் அவருக்கு ஒரு முக்கியமான போஸ்ட்ல வச்சிருக்காங்களோ? இல்லை, இப்போ வந்து முக்கியம் குறைவான போஸ்ட்ல வச்சிருக்காங்க. போஸ்ட் இல்லை, ஆனால் திமுகவோட உள்வட்டத்துக்குள்ள அவர் வந்து நேரடியாக நிறைய ஆலோசனை அப்பப்போ பேசிக்கிறதா கேள்வி. ஆனால் அவர் சபரீசனுக்கு நெருக்கமான முதலியார் சமூகத்தை சார்ந்தவர். ஆமாம், சபரீசன் திரு ஸ்டாலினுடைய மருமகன். ஸ்டாலின் சேர்ந்து என்ன இருக்கு, அவ எல்லாமே இவங்க செய்வாங்க. இந்த குடும்பத்தில் என்னன்னா, இப்போ ஒரு விஷயம் சொல்லுவோம், சபரீசன் தான் மாமனார் தோத்து போகணும்னா நினச்சி வேலை செய்வாங்க. அது எப்படி செய்வாங்க? அப்போது அந்த குடும்பத்துக்குள்ளே ஏதாவது நடக்குது அப்படின்னா, எனக்கு வந்து என் மாமனார், என் அப்பா, என் அம்மா, என் மாமியார், என் குடும்பம், என் ஆட்சி, நம்ம ஆட்சி வந்தால் தான் நமக்கு வந்து இந்த சொத்து நிற்கும் அப்படின்ற அந்த மாதிரி இருக்கும். அதனால் அதில் வந்து அவரை வந்து அந்த அறிவு ஜீவி இருக்கார் இல்லையா, அவரை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு கேள்வி. அதுபோக இன்னும் சிலரையும்
நிறைய பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து எப்படின்னா அதை தாண்டி ஸ்டாலின் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப அலைஞ்சு பஞ்சவர். அவர் மேலே வேறு விமர்சனம் என்னது அதிகமாக பேசுறது இல்லை, ஒன்றுமே பேச மாட்டேங்கிறார். ஆனால் பேசும்போதும் கண்ணீர்னு என்ன பேசணுமோ அதை மட்டும் கரெக்டாக பேசுகிறார். நம்ம நரசிம்மராவ் அதிகமாக பேசுறது இல்லை, பேசுறதே இல்லை. பள்ளிவாசல உடைக்க வரைக்கும் பேசல, உடைச்சு முடிச்ச பிறகும் பேசல. அவர் பேசவே மாட்டார், இறந்து போக வரைக்கும் பேசல. அவ்வளோதான். இதுக்கு அப்புறம் உள்ள குழிக்குள்ள ஓனதுக்கப்புறம் பேச மாட்டார், முடிஞ்சு போய் பேசவே மாட்டார். ஆமாம். என்னென்னா இப்போ இவர் ஸ்டாலின் வந்து என்னதான் பண்ண போகிறாரு அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களுக்கும் தெரியல, எதிர்கட்சிக்காரங்களுக்கும் தெரியல, புதுசாக வந்த கட்சிக்காரங்களுக்கும் தெரியல. அப்போது இவர் அடிச்சிருக்க பால் இல்லை சிக்ஸர் அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து கிரிக்கெட்டில் எல்லாருக்கும் தெரியும், கிரவுண்டில் டச் பண்ணிவிட்டு கோட்டை தாண்டிச்சுன்னா 4, டச் பண்ணாமல் மேலே போச்சுன்னா 6. சில நேரம் 6 போகும்போது கேட்ச் ஆயிரும். ஆனால் இவர் அடித்த சிக்ஸர் இருக்குல்ல, ஒன்று அடிச்சிட்டு இருக்காரு. இந்த சிக்ஸர் வந்து இது எவ்வளோ எட்டி பிடிச்சாலும் பிடிக்க முடியாத அளவுக்கு அந்த மொத்த கிரவுண்டு ஸ்டேடியம் இருக்குல்ல, ஸ்டேடியமே தாண்டி விழுந்த அளவுக்கான சிக்ஸர் இது. ஏன்னா 3000 + 2000 5000 நான் வந்து கொடுக்க போகிறோன்னு சொல்லலை, ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ இந்த இது வந்து ஒருவேளை எதிர்கட்சி என்டிஏ கூட்டணி, விஜய் கூட்டணி, இதுக்கெல்லாம் திமுக பக்கத்தில் கொஞ்சம் பயம் இருக்கு, அலாட்டு பெரிய பயம். அதனால தான் அந்த அறிவிச்சிட்டு இருக்காங்களோ இல்லை கேட்குறாங்க தெரிஞ்சு. கண்டிப்பாக திமுகவுக்கு யார் மேலே பெரிய பயமாக இருக்கோ இல்லை விஜய் மேலே இருக்குது. விஜய் மேலே இருக்குது, ஆனால் அதை காட்டிக்கிட மாட்டாங்க, காட்டிக்கவே மாட்டாங்க. அது என்னதான் இருந்தாலும் சின்ன பிள்ளைய மாதிரி இருந்தால் கூட வெளியில் வந்து இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் நானே தனிப்பட்ட முறையில் நிறையா வந்து இது எடுக்கிறேன், டீட்டெயில் எடுக்கிறேன். இது மாதிரி அவங்க வந்து ஆட்களை வச்சு ஒவ்வொருத்தரும் இண்டிபெண்டாக நிறைய எடுக்கிறாங்க. அப்படி பார்த்தா அமைப்புகள் இருக்காங்க. வாய்ஸ் ஆஃப் காமன் இருக்கு இல்லையா, அவர் ஆதவ அர்ஜுனா எக்கச்சக்கமாக கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அவ்வளோ டேட்டாஸ் இருக்கா. ஏன்னா நானும் வந்து அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் இருக்கிற ஆள்கிட்ட கான்டாக்டில் இருக்கேன். வாய்ஸ் ஆஃப் காமன் யாரு? வாய்ஸ் ஆஃப் காமன்கிறது ஒரு அமைப்பாக ஆதவ அர்ஜுனா வந்து செலவு பண்ணி நூற்றுக்கணக்கான பேரை அவருடையது அதை வந்து விஜய் கட்சிக்காக இப்போ பயன்படுத்துகிறாரு, தேவைப்பட்ட விஜய்க்கு எதிராகவும் பயன்படுத்துவார் அப்படிங்கிறது தான் வாய்ஸ் ஆஃப் காமன்கிறது ஒரு அமைப்பு. இப்போ விஜய்க்கு இவ்வளவு செலவு வருது இல்லை பணம், இதை கேட்டு நம்ம அடுத்துல வந்துடுவோம். அது எப்படி அவரால் இவ்வளோ நிறைய நீங்கள் சொல்றீங்க, வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்றீங்க, கிரவுண்டில் போகிற நிறைய செலவாகும் இல்லை. அந்த ஒரு அரசியல் கட்சினா சும்மா இல்லையா சார்? சாதாரண இவர் சமீபத்தில் கடந்த ஒரு 10 வருஷம் சம்பாதிச்ச சம்பளத்தை பூரா போட்டால் கூட இது வந்து தாங்காது, அதெல்லாம் முடியாது. ஆனால் அவருக்குன்னு செலவு பண்ணுறதுக்கு அவர் சொந்தக்காரர் இருக்காரு, அப்புறம் ஆதவ அர்ஜுனா ஒரு பெரிய கூட்டம் வெளியிலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. கணக்கு வழக்கு அவர் வெளியில் ரொம்ப தூய்மையான அரசியல் அப்படின்னு சொல்கிறவர், எனக்கு மதுரையில் கூட்டம் போட்டேன், எனக்கு இவ்வளோ செலவு, எனக்கு வருமானம் இங்கேருந்து வந்துச்சு, நான் இங்கே செலவு பண்ணேன், நாகப்பட்டினத்துக்கு போனேன் இங்கே ஆச்சு, திருச்சியில் கூட்டம் போட்டு இப்படி ஆச்சு, இப்போ ஒரு கூட்டத்துக்கு எனக்கு இவ்வளோ ஆச்சு, இவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லிட்டாருன்னா உண்மையிலேயே அவர் வந்து கிளீன் ஸ்லேட், மிஸ்டர் கிளீன். இஸ் இட் பாசிபிள் சார்? அது பாசிபிளே இல்லை, உலகத்தில் யாருக்கும் பாசிபிள் இல்லை. இல்லை அவர் ரொம்ப முக்கியமாக அவர் வந்து வந்த வழி இருக்கு இல்லையா, அவர் சினிமாவில் சம்பளம் வாங்கும்போது நிறையா பிளாக் பண்ணி வாங்கினவர். எல்லாம் வேறு வழி இல்லையே. ஏன் வழி இல்லை சார்? ஒரு விஷயம், நீ சினிமா துறை சார்ந்த ஆளுமை, ஒரு ப்ரொடியூசர், இன்னைக்கும் சினிமாவுக்கு பல பேருக்கு அறிவுரை வழங்கிட்டு இருக்கீங்க வேர்ல்டு லெவலில். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், கருப்பட்டி பானைக்குள்ளே கையை விட்டவன் நக்காமல் இருப்பானா? ஒரு பேச்சு ஊழலை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. ரெண்டாவது, 200 கோடி விஜய்க்கு சம்பளம்னா 80 கோடி டேக்ஸ் கட்டுவானா? சாத்தியமா? யார் கட்டுறா சொல்லுங்க? யாரும் கட்டுறது எந்த கார்பரேட்? அப்போ வந்து என்னன்னா, நீ நடிகனாக இருக்கிற வரைக்கும் நீ உன் பாட்டுக்கு விமர்சனத்தை தாண்டி உன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கலாம். என்னைக்கு வந்து ஊழல் ஒழிப்பு இதெல்லாம் வந்து பேசும்போது இதெல்லாம் சும்மா பேசுகிற அப்படின்னு சொல்லி என்ன ஆகும்னா நெகட்டிவ் இமேஜ் வந்து வர ஆரம்பிக்கும் அங்கே. அதனால் நான் சொல்ல வர்றது வந்து அவர் நேர்மையான ஆள் இல்லை விஜய். அது மாதிரி சினிமாவில் இருக்கும்போது யாருக்கும் ஒரு துரும்ப தூக்கி நகர்த்தினதில்லை, ஒரு ஹெல்ப் பண்ணதில்லை யாருக்கும். மிஸ்டர் கஞ்சனம் பயங்கரமான கஞ்சனம். நான் ஏற்கனவே சொல்கிறது எப்படின்னா, அதாவது முன்னாடி நடிகர் திலகம் சிவாஜி, எனக்கு தெரியாது, நான் படமே பார்த்ததில்லை. யாரு? ஏன்னா சினிமா போய் ஒரு 20 வருஷம் மேலே 25 வருஷம் இருக்கும்போது தெரியல. இவர் படம் ஒன்று கூட பார்த்தேனே ஆகும் இல்லை, பார்க்க மாட்டானா. சினிமா பார்க்குற எனக்கு நேரம் நடிகர், நான் ஏதாவது புத்தகம் படிச்சுட்டு போயிடுவேன். சூப்பர் நடிகர் மிஸ்டர் கஞ்சனுங்கிறீங்களா? கஞ்சன்னா உங்களுக்கு அவர் மேலே என்ன ரஞ்சம் வஞ்சம்? ஒன்றும் கிடையாது, எனக்கு அவருக்கு என்ன இருக்குது. ஆனால் என்னென்னா அங்கே அவர் படம் நடிச்சிருக்காரு இல்லையா, அது சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸுக்கு கடையில் ஊழியர் வரைக்கும் என்னம்மா அது வந்து நமக்கு இவ்வளோ வாங்குறோம்ல, அதில் ஒரு 1 கோடி ரூபா எடுத்து இங்கே ஆளுக்கு வந்து ஒரு 50,000 20,000 அப்படின்னு எதாவது கொடுத்து செயின் வாங்கி கொடுத்து சினிமாவில் நிறைய பேர் கொடுக்குறாங்க. ரஜினி பண்ணுவார், அப்புறம் வெளியே தெரியாமல் பண்ணக்கூடிய ஆட்கள் சத்யராஜ் பண்ணுவார், பிரபு பண்ணுவார். அது எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுன்னா பிரபு வந்து கூப்பிட்டு இங்கே வா, இந்த ப்ரொடியூசர்கிட்ட ஒரு 50,000 வாங்கு,
அப்படின்னு தாங்க அது ஸ்கூலுக்கு இது ஃபீஸ் இருக்குது கட்டிட்டு நிறைய அஜித் வீடுலாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அஜித் வந்து தனக்கு தேவைப்படுற தான் வீட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா நம்ம வீடு பாதுகாப்பாக இருக்கும் அப்படி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது நல்ல விஷயம் தானே. பரவாயில்ல. சம்பளம் கொடுத்த போக வீடுக்கு வந்து இடம் வாங்கி கொடுத்து அவங்களால கட்ட முடியாது அவர் கட்டி கொடுத்தாரு. சரி, இப்போ ஆமாம், நீங்க சொன்னது யாருக்கு மேல உங்க பேச்சில் தான் எடுக்கிறேன், நம்ம சப்ஜெக்ட் தாண்டி இருக்கக்கூடாது. யாருக்கு மேல பயம் இருக்கோ இல்லையோ திமுக அரசுக்கு விஜய் மீது கடுமையான பயம் இருக்கு. அந்த காரணத்தினால இந்த 5000 ரூபாய் அரசியல்ல வெற்றி பெறணும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த 5000 இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு, இன்னைக்கு காலையில இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அறிவிப்பு இல்ல, கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டில் டுடே ஸ்டார்ட் போயிட்டே இருக்கு. ஆமா, இது எந்த விதமான இம்பாக்டே ஏற்படுத்தும்? அதாவது தேர்தல்ல இத்தனை பெர்சன்டேஜ் திமுகவுக்கு சாத்தியமா இருக்கும். இதுல என்ன ஒரு விஷயம்னா, திமுகவோட வாக்கு வங்கின்னு எடுத்தோம்னா அதிகமான வாக்கு வங்கியில் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள், அதில் கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பேர் போனால் கூட இஸ்லாமியர்கள் வந்து கிட்டத்தட்ட 95% திமுகவுக்கு ஆதரவாக இருக்காங்க. அதில் மாற்றே இல்லை. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு அதை விட்டா வழி இல்லை. தலித்து அதில் 80% வந்து இந்த திமுக கூட்டணிக்கு. காரணம் வந்து திருமாவளவன் அங்கே இருக்காரு. ஒரு சின்ன குறுக்கீடு உங்கள்கிட்ட தான் கேட்க வந்து தெரியும். இதுவரைக்கும் இளைய பெருமா காலத்திலிருந்து தலித்துகள் ஒற்றுமைப்பட்டல. நான் சொல்றது பறையர் சமூகம். இப்போது திருமாவளவன் தலைமையில் எனக்கு தெரிய இதுவரைக்கும் தலித் அரசியல்ல இந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையா இருந்த மாதிரி தெரியல. நீங்க என்னன்னா உண்மைதானா? நான் சொல்ல உண்மைதான். ஏன்னா முன்னாடி வந்து பிரிச்சு ஒரு 10 பேரை பிரிச்சு வச்சிருப்போம். இப்போ இஸ்லாமிய தலைவர் இருக்காங்கல்ல, ஒரு பக்கம் மாமாக்கா, ஒரு பக்கம் மாஜாக்கா, ஒரு பக்கம் STPI, ஒரு பக்கம் IUML அப்படின்னு இருக்காங்கல்ல. இதெல்லாம் ஒன்று சேர்ந்தா இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஒன்று சேரவே மாட்டாங்க. அது மாதிரி முன்னாடி தலித்து அப்படித்தான் இருந்தாங்க. தலித்து அப்படிதான் இருந்தாங்க. என்னன்னா இவர் வந்தாரு, சரி இது ஒரு அரசியல் கட்சி நடத்தணும்னா கல்யாணம் பண்ணிட்டு நம்ம குடும்பம் சுத்தணும்னா நமக்கு அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட முதல் தலைமுறை மாதிரி, அதாவது ஒரு வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்றாரு. அப்போ 60 வயசை தாண்டிடுச்சு. இன்னும் வந்து அவர் மேல ஒரு பெரிய வந்து சின்ன சின்ன குற்றச்சாட்டு இருக்கும். ஆனா அவர் வந்து எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு தலித் தலைவர் அப்படிங்கிறத தாண்டி அவர் பொதுவான ஒரு தலைவர். ரொம்ப முக்கியமா இஸ்லாமியர்கள் பேசியிருக்கோம், இஸ்லாமியர்களுக்கான தலைவராயிருவாரோ அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் ஒரு பெரிய தலைவர் அப்படின்ற மாதிரி ஆச்சா. அதனால அவர் வந்து இருக்கும்போது திமுக கூட்டணியில் இருக்கும்போது அப்படியே சிந்தாம சிதறாம தலித்தோட வாக்குகள் கிட்டத்தட்ட 80% வந்து திமுக கூட்டணிக்கு வந்துருது. அப்ப நீங்க வந்து தலித்து வாக்குகள் எடுத்தாச்சுன்னா வடநாட்டு தான் வந்து பறையர்கள் சமூகம். அது மொத்த வாக்காளர்களில் கிட்டத்தட்ட 8லேருந்து 10% மினிமம் இருக்குது. ஓகே, மற்றபடி சவுத்தில் போனீங்கன்னா இப்போ பல்லர்கள் இவங்கள இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் சேர்த்தா மொத்தம் 20%க்கு மேலே. இதில் 10% வந்து சிந்தாம் சிதறாமல் திமுகவுக்கு வந்துடுது. அப்போது இஸ்லாமிய வாழ்க்கையில் 8%ல் வந்து குறைஞ்சபட்சம் 5.6% அப்படின்னு எல்லாம் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் வாக்கு வந்து 17லேருந்து 20% திமுகவுக்கு வந்துடுது. அப்புறம் பெண்கள் வாக்கு வந்து ஒரே டவுட்ல இருந்துச்சு, டேலமால இருந்துச்சு. அதுக்கு விஜய் ஒரு காரணமோ? விஜய் தான் காரணம். விஜய் ஒரு காரணம் இல்லை, விஜய் தான் காரணம். அது கன்ஃபார்மா சொல்றீங்க? ஆமாம், அதனால எவ்வளோ பேட்ட கேட்குறேன் நான். அதாவது பெண்கள் வாக்கு வந்து இவர் சீமானுக்கு பெண்கள் வாக்கே பெருசாக கிடையாது. அவர் மேலே பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டு எக்கச்சக்கமாக இருக்குது, அவர் கிடையாது. ஆனால் அதே மாதிரி இளைஞர்கள் வாக்கு விஜயலட்சுமி மேட்டர்ல இருக்கு. விஜய் மட்டும் இல்லை, அவர் ஓவராலாக பேசின பேச்சு அது இது எல்லாமே பார்க்கும்போது அவர் மேலே அவர்ஷன் நிறையா இருக்குது. பேச்சால வளர்ந்தார், பேச்சால வீழ்றாரு, வாயால பல வடைகளையும் சுடுறாரு. ஆமா, நிறைய சுடுறாரு. ஆனால் வடை சுடுறது எல்லாமே சொல்றாங்க. ஆனா அவர் வந்து பேச்சால தான் வளர்ந்தார். அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் பேச்சு மட்டும்தான், பயங்கர பேச்சு. அதே மாதிரி அவரோட தேடல் இருக்குல்ல, ஏகப்பட்டது படிச்சு நிறைய விஷயங்களை சொல்லிச்சு தேடல் அதிகம். ஓகே, அதுல வந்து பேச்சால் வளர்ந்தார். இப்போ தன்னோட தவறான பேச்சால் வீழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு வந்து பெண்கள் வாக்கு பெருசா இல்லை. அதே மாதிரி ஏடிஎம்கேக்கு பெண்கள் வாக்கு முன்னாடி நிறைய இருந்தது, அது வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பிஜேபிக்கு பெண்கள் வாக்கு பெருசா இல்லை. அதனால் இப்போ திமுக சரி வேறு வழியில் போடலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதை பூரா அப்படியே அள்ளிட்டு போகிற மாதிரி கிட்டத்தட்ட இவர் 20-22லேருந்து 40 வயசு பெண்கள் வரைக்கும் விஜய் வந்து கொஞ்சம் அள்ளிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்ததா. அப்புறம் எங்கே கேட்டாலும் இவங்க சர்வே எடுப்பாங்களா, அதான் சொல்ல வந்தோம். ஒவ்வொரு கட்சியிலையும் சர்வே எடுத்துகிட்டு இருக்காங்க, அப்புறம் தனிப்பட்ட முறையிலையும் சர்வே எடுக்கிறாங்க, அப்புறம் மீடியாக்கள் சர்வே எடுக்கிறாங்க. எடுக்கும்போது பெண்கள் நிறையா சொல்கிறாங்க விஜய்க்கு போட போகிறோம்னு. அந்த பெண்களை வந்து மிரட்டி ஓட்டு போட வைக்க முடியாது, அது சாத்தியமே. கெஞ்சி ஓட்டு போட வைக்க முடியாது, அது முடியாது. ஓகே, பெண்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான். எப்போவுமே ஆண் பெண் எடுத்தீங்கன்னா ஆண் வந்து வெளிப்பார்வை சரி போனால் போகுது அப்படின்னு அலட்சியமாக விடுவாங்க. பெண்கள் வந்து சுயநலமாக இருப்பாங்க. தன் குடும்பம், தன் கணவன், தன் பிள்ளை, தன் வீடு, தன் சுகம் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்கும், யார் எது தூக்கி கொடுத்தா அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க. அந்த பாயிண்ட்டை கரெக்டாக பிடிச்சி சிக்ஸர், அதுவும் ஸ்டேடியத்துக்கு வெளியில் பால் போகிற அளவுக்கு சிக்ஸர் அடிச்சிருக்கிறாரு. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த காசோட அருமையை தெரியாத இளைய பிள்ளைகள் இருக்காங்கல்ல, ஒரு 18லேருந்து 25 வயசு பிள்ளைங்க, அவங்க வந்து பெருசாக மாற மாட்டாங்க.
ஆனா 25 வயசுக்கு கல்யாணம் பண்ண நீங்க சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ், ரொம்ப யங்ஸ்டர், அதாவது முதல் தலைமுறை பெண் பெண் வாக்காளர் மாற மாட்டாங்க. என்னதான் சொன்னாலும் விஜய்க்கு தான், அவங்க விஜய் தான் போடுவாங்க. ஓகே, அவங்களோட பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 லட்சம் பேர் மொத்தத்துக்கு இருக்கலாம் அதிகபட்சம் போனா. 1,31,00,000 போதே இது மொத்தம் அந்த குடும்பத்துக்கு போச்சுன்னா அந்த பெண்கள்ல 1,31,00,000 பெண்கள்ல வந்து 30 லட்சம் போச்சுன்னா ஓட்டு போடல வச்சுங்க. 30 லட்சம் ஓட்டு போடல, 1 கோடி பேர். அந்த 1 கோடி பேர்ல எப்படி பார்த்தாலும் பிரிஞ்சு போனா கூட இவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 50-60 லட்சம் ஓட்டு வந்து வந்துருச்சு வச்சுங்களேன். அப்படி சொல்றீங்க? ஆமா, இதான் கணக்கு. அதாவது 1,31,00,000ல 50 லட்சம் பெண்கள் இவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதுல ஓட்டு போடாத அழகா சொல்லிட்டீங்க. ஒரு ஆய்வு சொல்லிட்டோம். மிச்சம் 81 லட்சம் அங்கங்க போயிட்டு போகுது. இல்ல 81 லட்சம் 30 லட்சம் பேர் ஓட்டு போட மாட்டாங்க. எப்பவுமே 70% தான் வந்து நமக்கு போலிங். அப்போ 31 லட்சம் பேர் ஓட்டு போடல. 1 கோடி பேர் ஓட்டு போடுறாங்கன்னா அந்த 1 கோடி பேர்ல நிறைய பிச்சு புடுங்கி ஓவராலா பாத்தீங்கன்னா விஜய்க்கே வந்து ஒரு 30-40 லட்சம் பேர் ஓட்டு போட்டுருவாங்களோன்ற ஒரு இடத்துல இருந்தது. அந்த 30 லட்சம் பேர்ல 20 லட்சம் பேர் வந்து திமுக திருப்பி எடுக்குது. சரி, விஜய்க்கு 30 லட்சம் போடட்டுமா 1 கோடியில? இவங்களுக்கு 50. ஏடிஎம்கே போடுவாங்க இல்லையா? ஏடிஎம்கே 20 தானே போகும். இல்ல, அதாவது நீங்க சொன்ன என்ன சொன்னீங்க? சீமானுக்கு ஒன்னும் வராதுன்ட்டீங்க. பெருசா வரல, 4 முனை போட்டி. ஆமா, ஏடிஎம்கே 20, விஜய்க்கு ஒரு 30 தானே அந்த கூட்டணி இருக்குல்ல. அந்த கூட்டணியில அதுல இப்போ நீங்க ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஒரு 20 லட்சம் பேர் போடுறாங்க. சீமானுக்கு வந்து ஒரு 3-4 லட்சம் பேர் போறாங்க. பிரிச்சு அப்புறம் சுயேட்சை அங்கங்க சின்னதாக செதறி போனா கூட 1 கோடி பேர்ல வந்து முன்னாடி இந்த இது அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி திமுகவுக்கு ஒரு 30 லட்சம் 35 லட்சம், ஏன்னா கல்வி கடன் அது நிறைய கல்வி உதவித்தொகை கொடுத்துருக்காங்க இல்லையா, நான் முதல்வன் எல்லாமே அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு போயிடுச்சு வச்சுங்களேன். இதை வந்து அப்படியே மடை மாத்தி விஜய்க்கு போற ஓட்டை ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ல ஒரு ஆக்ஷன்ல டோட்டலா இங்க வந்து இழுத்துருக்காரு. ஆனா முழுசா இழுக்க முடியாது. ஒரு 20 லட்சம் ஓட்டு வந்து இன்னும் வந்து விஜய்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல ஒவ்வொரு 100 ஓட்டும் இது வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடம். ரொம்ப முக்கியமான இடம். இன்னைக்கு நம்ம எது சொல்ல வேண்டியிருக்கா? ஆமா, இதுதான் மொத்தத்துக்கு இன்னைக்கு அடிச்சிருக்காட்டி. இதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன செய்ய போறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. யாரு? அது விஜயா இருக்கட்டும், எதிர்கட்சி இதுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத அடுத்த தீர்மானம். பழனிசாமி என்ன செய்ய போறார்? விஜய் என்ன செய்ய போறார்? சீமான் என்ன செய்ய போறார்? ஏன்னா 4 முறை போட்டி மாட்டார் அவர். வழக்கம் அவர் தான் சொல்லிட்டார். அவருக்கு பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம இன்னைக்கு ரொம்ப அழகா பேசியிருக்கோம் சார். எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அனலைஸ் கொடுக்கல, செய்தியா தான் சொல்லியிருக்காங்க. சரி, ஆமா. ஆனா நாம அப்படி இல்லை. நீங்க சொன்னது, நான் கேள்வி கேட்டேன், நீங்க நமக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. 2 பேரும் அந்த டிஸ்கஷன் இருக்குல்ல, அனலிட்டிக்கலா அழகா சொல்லியிருக்கேன். லேக்ஸன், அதாவது crores and 31 lakhsல இன்டெலிஜென்ஸ் எடுத்த ரிப்போர்ட்ல பெண்கள் வாக்குகள் அதிகமாக விஜய்க்கு போகிறத அதிருப்தி அடைந்து கலக்கமுற்ற திமுக. நீங்க சொன்ன செய்தி சொல்லிடுறேன். நீங்க சொன்னாங்க அறிவுசார் தளத்தில் சில ஆய்வுகளை போட்டு, அது யாராவும் இருக்கலாம், IAS அதிகாரிகள், ரிட்டையர்ட் ஆபீசர், பொருளாதார வல்லுநர்கள் போட்டு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்திற்கும் 3000 பிளஸ் குதூகுலத்திற்கு ஒரு இன்சென்டிவ், கோடை குதூகுலம் பிளஸ் 2000 5000 கொடுத்தது. என்னதான் இருந்தாலும் இளம் வாக்காளர்களை, பெண் வாக்காளர்களை கவராது. ஆனால் 40 வயதுக்கு மேல், 50 வயதுக்கு மேல், 60 வயதுக்குள் இருக்கிற நிறைய பெண்கள் இதற்குள் வருவார்கள். இது திமுகவுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை பூம் செய்யும் தூக்கி என்று நம்புறீங்க. திமுகவின் மீது பல விமர்சனங்கள் உங்களுக்கு உண்டு என்று சொல்லிவிட்டு தான் ஒரு செய்தியாளராக இதை வைக்கிறீங்க. அப்படித்தானே பார்க்கலாம். நமக்கு எப்பவுமே வந்து வெறுப்பு எதுவும் இல்லாம நடுநிலை என்ன, நமக்கு இது செய்தி, இந்த செய்தியை கன்வே பண்றோம். ஆனா அப்பதான் உண்மை வரும். கரெக்டா ஒரு பக்கம் போறது, பேட் பண்றது சரியா வராது. இந்த நிகழ்ச்சியில நம்ம இன்னும் நிறைய இருக்கு. இன்னைக்கு மட்டும் இதை சொல்லியிருக்கோம். இனி ஃபுல்லா தேர்தல் காலம், ஒரு 2.5 மாதத்துக்கு பேசிக்கொண்டே இருப்போம். உங்களுடைய அனலிட்டிகளும் இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.